நான் குணப்படுத்த பாக்குறேன். நீயும் ஏன் கூடவே. நீங்களா இங்க இருந்து போயிடுங்க. இனி இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். உனக்கு இங்க என்ன வேலை? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? அவன் கூட மோதலாம் இப்ப டைம் இல்ல. எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய் லூச்சி. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. உன் போஸ்டர்ல என்ன எழுதிருந்துச்சு? அதை இப்ப நீ தெரிஞ்சுக்கணுமா? அவனுக்கு என்ன ஆச்சு? கைடவிய தோக்கடிச்சானே அந்த மாதிரி தான் இருக்கா. இதுதான் அந்த ஒயிட் வாரியரா? எங்கயா போன? வாங்க அங்கிள் விளையாடலாம். என்னுடைய பொறுமையை நீ சோதிக்கிற. ஸ்ட்ரோ ஹார்ட் பலசாலியா மாறுறது மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது புதுசா இருக்கு. அது அந்த ஒயிட் வாரியர் தானே? என் கண்ணையே நம்ப முடியலையே. அவனோட உருமாற்றத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு. டெவில் ஃப்ரூட்டான கம் கம் ஃப்ரூட் உடையது. நான் ஏதோ ஒன்னு இத பத்தி படிச்சிருக்கேன். என்ன ஒரு அட்டகாசமான தோற்றம் இது. யோ, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லு. பழங்காலத்து டாக்குமெண்ட படிச்சா மட்டும்தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவன் பார்க்கிறதுக்கு கடவுள் மாதிரியே இருக்கா. ஏங்க அது நம்ம லூஃபிங்க. எதுக்கு உதவாத மண்டப்பையா? அப்ப இதுதான் கடவுளோட தோற்றமா? ஆமா, வார் ஆஃப் லிபரேஷன்ல இருக்கவங்க இந்த மாதிரி தான் வேடிக்கையா சிரிக்க வைப்பாங்க. அதே சமயம் நிக்கான்னு அழைக்கப்படுற சன் காட் மாதிரி இருப்பாங்க. மீகாவா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. என வரலாற்றுல இந்த பேரு அழிக்கப்பட்டுருச்சு. மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் இந்த உலகத்துல சில விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு டெவில் ஃப்ரூட்ட கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதர்களோட பரிணாம வளர்ச்சியில அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தான் இது. அதனாலதான் இந்த உலகத்துல இப்படி ஒரு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. நிலையில இருக்கவங்கள பொதுவா கடல் தாய்க்கு பிடிக்காதவங்க சொன்னாங்க. பல கனவுகளை கொண்டவங்க தான் மாதிரி சக்திகளை பயன்படுத்துறவங்களா இருக்காங்க. கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இல்ல? CP0 சேர்ந்தவங்க என்னதான் போட்டு தள்ள பாக்குறாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல. அதனால அந்த CP0 சேர்ந்தவங்கள நீ முடிச்சு கட்டிட்டு என்ன நம்மள தாக்க போறாங்களா? அவங்க 3 பேரும் செராபீம்ஸ் தான். ரொம்ப பயங்கரமானவங்க. அதுங்க எல்லாம் அதுங்களுடைய கமெண்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். இருக்கிறதுல ஹையர் அத்தாரிட்டிஸ்னா 5 எல்டர்ஸ் தான். அதுல ரெண்டாவதா இருக்கிறது டாக்டர் பெகாபாங், மூணாவதா இருக்கிறது சென்டோமார். அதுக்கப்புறம் தான் இந்த வரிசையிலே வருவாங்க. சென்டோமாரோட கமெண்ட் தான் இங்க கை ஓங்கி இருக்கு. நீயும் நானும்
தப்பிக்க உதவ போறியா இல்லையா? பார்க்கலாம் இரு. நீ எல்லாம் எப்படிடா ஒரு பேரரசன் ஆன? கமாண்டரோட கதையை முடிச்சாச்சு. இனி செராபிம் நான் சொல்றதான் கேட்டாகணும். என்ன மன்னிச்சிரு. என்னாலதானே நீ கவனம் குறைவா இருந்த. அவ தாக்கும் போத நான் பாத்துட்டேன். அடிச்சேன். நான் தடுத்தானே நினைச்சேன். இன்னுமா நீ சுயநினைவை இழக்காம இருக்க? யாருக்கிட்ட லூஃபி வா போயிடலாம். என்னுடைய நண்பன் எங்க போய் தொலைஞ்சான்? அவ ஒண்ணும் என் நண்பன் இல்ல. சக்தி இது. இப்படி வாங்க சீக்கிரம் அங்க என்ன ஆமா மாதிரி இவ்வளவு பொறுமையா வரீங்க? அதோ அதுதான் வேக்யூம் ராக்கெட். சீக்கிரம் அதுக்குள்ள ஏறுங்க. அப்படியா? ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த ராக்கெட் கிளம்ப போகுது. ஐயோ Straw Hat, ஆக்ஸ். அந்த வயசான பங்க பத்திரமா பாத்துக்கோ. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். ராக்கெட்டோட கதவு இப்ப மூட போகுது. இந்த ஐலாண்ட விட்டு பாதுகாப்பா நாங்க அப்புறம் வெளியே கூட்டிட்டு போறோம். ராக்கெட் இப்போது புறப்பட தயார். டேக் ஆஃப்க்கு தயார். இதுதாம்மா நம்ம லூஃபி. அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன். இதே மாதிரி இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இருக்க போற Straw Hat? அப்படியே பேச விட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளயா? இதுதான் ஹெக்கெட்டோடைய லேப் ஆஃபீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.